84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 66ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் பனிக்கர் பேத்தி. இந்த புத்தகம் சர்மிளா சையத் அவங்க எழுதியிருக்கிற ஒரு நாவல். இந்த நாவல் இங்கே ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸ்ரீலங்காவில் வாழ்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு கதை. இந்த கதையில் முழுக்க முழுக்க அந்த தலைமுறையில் வர்ற பெண்களை பற்றி எழுதியிருப்பாங்க. இந்த பனிக்கர் அப்படின்றவங்க அவங்களோட தாத்தாவாக இருப்பாங்க. அந்த தாத்தாவை பற்றி தன்னோட பாட்டி பெருமையாக பேசுகிறத அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. பாட்டி அப்படின்னா அந்த பாட்டியோட தாத்தா அந்த பனிக்கர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தலைமுறையாக நமக்கு சில கதைகள் கடத்தப்பட்டிருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கதையை ஆரம்பிச்சு கடைசியில் அந்த பாட்டி, மகள், பேத்தி இப்படி இவங்களோட ரிலேஷன் பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க. தலைமுறைகளாக பெண்களுக்கு இருக்கிற அந்த இறுக்கங்களும் சரி, இந்த குடும்ப சூழலால் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த சமூகத்தோட அழுத்தம் அவங்க மேலே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேஸஸை நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருப்பாங்க. அதுவும் ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எதுவும் ரொம்ப கனெக்ஷனே இல்லாத மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. அங்கே நடக்கிற அந்த கதை நம்ம எங்கே இருந்து படித்தாலும், எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ உயிரோட்டமாக இந்த கதை இருக்கும். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் நம்ம படித்து முடிக்கும் போது இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அங்கே ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை அந்த உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கான ஒரு ரொம்ப சூப்பரான கதை. எல்லாருமே படித்து உணர்ந்து இதை கொஞ்ச நேரமாவது நம்ம அசை போடுவோம். அந்த அளவுக்கான ஒரு கதை இது. பனிக்கர் பேத்தி அப்படின்ற இந்த புத்தகம் சர்மிளா சையத் அவங்க இதை எழுதி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போதே அது ரொம்ப அழகாக இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் தான் பேசப்படலை இதுவரை. இந்த கதைகள் எல்லாம் பேசப்படும் போது தான் நமக்கு தெரியாத இந்த சமூகத்தோட முகம் தெரிய வரும். அந்த மாதிரி இந்த புத்தகம் எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருமே படித்து அதை என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு பரிந்துரைக்கிறேன். நீங்கள் இந்த புத்தகம் படித்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி.